வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். Vanakkam Bala, welcoming you to Color Kannadi's RRR and to our dear fans. சார், இந்தியா ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சது 1983 கபில் தேவோட கேப்டன்சில. அதன் பிறகு MS தோனி அண்ட் இன்னைக்கு ஒரு ODI வேர்ல்ட் கப்பை மீண்டும் ஹர்மன் பிரீத் கவுரோட கேப்டன்சில இந்தியா 3வது முறையாக ஒரு ODI வேர்ல்ட் கப் லிஃப்ட் பண்ணிருக்கு. ஹிஸ்டரி இஸ் ரீரிட்டன். ஒரு பெரிய செலிப்ரேஷன் இந்தியா முழுக்க. மென்ஸ் கிரிக்கெட், விமென்ஸ் கிரிக்கெட், இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது சார். சொல்லுங்க. ஆமா, தோனியும் கபில் தேவும் வின் பண்ணது வந்து ஹிஸ்டரி. இது ஹர் ஸ்டோரி, கவருடைய கவர் ஸ்டோரி இது. அதனால ஹர் ஸ்டோரி கிரியேட்ஸ் ஹிஸ்டரி. அது எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் எத்தனை பேருக்கு. அதுவும் விமன் வந்து இந்த ஹோப்ஸ் நிறைய பேருக்கு இல்லை. திருப்பி நேற்று இதே மாதிரி ஒரு 8 மணி ரேஞ்சில் என்ன ஆகும் நிறைய நான் சொன்னேன். ஒரு ஸ்பின் விக்கெட் விச் இஸ் கோயிங் டு 8 ஸ்லோ bowlers, அதில் 300 வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு தான் சொல்லிருக்கோம், அதில் டார்கெட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு, பிளஸ் கப்பு ஃபைனல் கேம் பாருங்க. நம்மளே வந்து ஜெமி வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர், அவங்களே ஒரு கேட்ச் விட்டாங்க கட்சியில். ஸோ இட்ஸ் டென்ஸ் கேம். அதில் சேசிங் வந்து இன்னும் ஆடட் ப்ரெஷர். ஸோ அதில் ஹேட்ஸ் ஆஃப் இந்தியன் விமென் என்னன்னா, வி மென் சல்யூட் விமென் அப்படின்னு எது சொல்றோம்னா, செமி ஃபைனல்ஸ்ல டஃபஸ்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 300+ சேஸ் பண்ணி அலட்சியமா ஜெயிக்கும். அது ஜெமி ஃபைனல்ஸ்னு கூட நான் சொன்னேன், ஜெமிமா ஷைன் பண்ணதுனால. இப்போ ஃபைனல்ஸ்ல கிட்டத்தட்ட 300 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறோம். ஸோ எப்படி வந்தாலுமே நாங்க வந்து வில் பி ட்ரையம்ஃபன்ட் ப்ரூவ் பண்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி டிட்டர்மினேஷன், டெம்பரமெண்ட் டெரிஃபிக் ஆகும். பெரிய பெரிய பிக் கேம்ஸ் கிரௌடுக்கு முன்னாடி பண்ணி காமிக்கிறதுன்றது கிளாஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிளரி. சார், இதுக்கு முன்னாடி விமென்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன் மித்தாலி ராஜ் போன்றவர்களால அடிக்க முடியாத ஒரு கப் அப்படிங்கிறது இன்னைக்கு இத்தனை நாளா கிட்ட நெருங்கி போனதுன்றது இத்தனை நாள் கழிச்சு நடந்திருக்கு. அப்படிங்கும்போது சேம் ஒரு கபில் தேவ் தோனிக்கு நடுவில் இருந்த ஒரு கேப்பை பார்க்க முடிஞ்சது. அப்ப 1973 இருந்து விளையாடப்பட்டிருக்கிற இந்த விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வெறும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, அதுவும் ஆஸ்திரேலியாவோட பெரிய டாமினன்ஸ், ஒரு தடவை நியூசிலாண்டு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு டாமினேஷன்ல முதல் முறையா இந்த 3 நாடுகளை தாண்டி ஒரு நாடு ஜெயிச்சிருக்கு அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன். இந்தியா வந்து கப்பு ஜெயிக்குமான்னு கேட்டா நீங்க எப்பவுமே ஆன்சர் கிடையாது. ஆனா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது நாம கப்பை ஜெயிப்போமா அப்படின்னு வேர்ல்டு இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஒரு பயம் இருக்குல்ல. அதுதான் நம்மளோட ஃபோர்ட்டே, நம்மளோட ட்ரம் கார்டே அதுதான். அத்தனை பேருக்கும் தூக்கம் போகும். இதுல பாருங்க, டஃப் கேம், அதாவது ஆக்சுவல் ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்லயே ஆட்டம் டஃபஸ்ட் ஒரு என்கவுண்டரை பார்த்ததுனால ஆப்போனன்ஸுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு பயம் ஜாஸ்தி வரும். என்னடா அவங்க இப்படி அடிக்கிறாங்க, 300+ அவசியமா ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சு ஒருத்தர் சேஸ் பண்றாங்கன்ற ஒரு பயம் வந்து. ஸோ சைக்கலாஜிக்கலா ஃபியர் வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ஃபைனல்ஸ்ல. நமக்கு என்னன்னா, டஃபஸ்ட் டீமே போட்டு மெரிச்சிட்டோம், கப் ஹோல்டர்ஸ் கப்பு வின் பண்றவங்களே போட்டு மெரிச்சிட்டோம். பார்த்தா யாரா இருந்தாலும் எவ்வளவு பேர் இருக்கீங்க, யாரும் வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல தமிழ் படத்துல அந்த மாதிரி போயிட்டோம் ஃபைனல்ஸ். ஸோ ஃபினாமினல் இருக்கு சார். ஹர்மன் பிரீத் கௌர்ஸ் கேப்டன்சி சார், இது ஒரு அடுத்தடுத்த லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது இவங்க மேல இருந்த அந்த ஷோல்டர்ஸ்ல இருந்த பேர்டனுங்கிறது சாதாரணம் கிடையாது. இட்ஸ் ஹெவி பேர்டன். அதை இவ்வளவு தூரம் அவங்க கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. அண்ட் பிளஸ் இந்த கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல ஒரு 3 பேக் டு பேக் லாஸை பார்க்கும்போது எல்லா இடங்கள்லயும் அவ்வளவுதான், இது ஹோம் கிரவுண்ட்லயே நம்ம இந்தியன் டீம் இப்படி விளையாடுது அப்படின்ற ஒரு பெரிய டவுன்ஃபாலை பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி த நோ ரிசல்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு குரூப் ஸ்டேஜ்ல இருந்து செமிஃபைனலுக்கு போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு சார். அந்த இதை தாண்டி வரும்போது நீங்க இதை பத்தி நிறைய நம்ம வீடியோஸ்ல கூட IPL மென்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஒரு டவுனை பார்த்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ரைஸை காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதுதான் பண்ணிருக்காங்க இவங்க செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ல. ஆமா, பேருந்து வின் பண்ணினே இருக்கிறவங்களோட இல்ல, இந்த கம்ப்ளீட் டவுன்ல இருந்து மேல வராங்களே அவங்கள மறக்கவே மாட்டாங்க யாருமே. இப்ப நீங்க 100 வந்து லேண்ட்மார்க், ஆனா 99.99 பிராட்மேருக்கு ஆவரேஜ்ன்றது தான் மைண்ட்ல நிற்கும். அது 100 கூட இவ்வளவு ரிமெம்பர் பண்ணிருக்க மாட்டாங்க. 99.99 ஒன்னு பிராட்மேன் தான் ஞாபகம். என்னுடைய குருநாதர் 599 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல, 600 கூட ஞாபகம் இருக்காது, 599 ஞாபகம் இருக்கும். எத்தனையோ பேர் செஞ்சுரி அடிச்சாலுமே ஜிஆர் விஸ்வநாத் 97 நாட் அவுட் செப்பார்க்க வச்சு அடிச்சாரு என்ன பேசுவாங்க. அதெல்லாம் தான் செஞ்சுரியெல்லாம் ஞாபகம் இருக்கிற விஷயங்கள். ஒன்று மிஸ் பண்ணீங்கன்னா. பட் நம்ம முதல்ல லாசஸ் பார்த்தாலுமே கூட அதுல இருந்து எப்படி வந்து என்ன டஃப் என்கவுண்டர்ஸ் அடிச்சு தூக்கி போறோம் கப் எடுக்கிறதுக்கு அப்படிங்கறத எக்ஸாம்பிள் செட் பண்ணதுனால நெகட்டிவா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய லெசன். சைக்காட்ரிஸ்ட போனா சாமியார்ட்ட போகணும். இந்த மேட்சோட ஹைலைட்ஸை பார்த்தாலே போகும்.
என்ன கரெக்ட் டெம்பரமெண்ட் பாருங்க. என்ன இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸ்மிருதி மந்தா அண்ட் ஷெஃபாலி வர்மா அவங்க ஓப்பனிங்ல ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணாங்க. 105 106 ரன்னும். அதை நீங்க பாத்தீங்கன்னா காமா ஆடுறாங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி டெம்பரமெண்ட் பியூட்டிஃபுல்லா. நாங்க வந்து ஒரு பெரிய டார்கெட் ஸ்டோர் இருக்கு, நாங்க அவசரப்பட போறது இல்லைன்ற ஒரு பியூட்டிஃபுல் காம்னஸ் காமிச்சாங்க. கண்ணாப்பண்ணன் ஸ்ட்ரோக்ஸ் ஆடல. ரன் ரேட் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, விக்கெட் விடாம போகணும்னு ஒன்று ஆப்ஷன் ஆடினாங்க. அந்த ஷெஃபாலியோடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் பாயிண்ட்ல ஒரு ஸ்டியர், ஒரு பவுண்டரி கிட்டத்தட்ட தோனி உள்ள என்ட்ரியும் போது ஒரு டெசிபிள் சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டது. அப்பதான் எனக்கு தெரியுது மேக்னிடியூட் ஆஃப் விமென்ஸ் கிரிக்கெட் என்ன லெவல்ல இருக்கு நம்ம ஊர்லன்றது அப்ப தெரியுது அந்த கிளப்ஸ். ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க போலர்ஸ் எல்லாருமே சிவம் டுபே டைப்ல தான் போடுறாங்க. நான் பார்த்து அத்தனை பேர் ஓடியன் மெதுவா போடுறாங்க, நான் அக்யூரேட்டா போடுறாங்க, லைன் போடுறாங்க. நிறைய பேர் டென்ஷனா இருந்தாங்க. ஒரு 8 காலுக்கு என்ன ஆகும், அப்புறம் ஸ்பின்னர்ஸ் ஹோல்ட் த புட் பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா ஸ்லோ போலிங் வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளவு பெரிய ஸ்கோர் அடிக்கிறது, ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா காலி. அண்ட் ஸ்பின்னருக்கு நீங்க ஃபுல் பவர் கொடுக்கணும்னு அந்த தீப்தின்ற ஸ்பின்னர் திரும்பி ஒரு கேட்ச் விட்டுருக்காங்க. அவங்க நேற்று எப்படி வாஷிங்டன் கேட்சை விட்டுட்டு அப்புறம் பேட்டிங்ல கலக்கினார், அது மாதிரி இவங்க ஒரு கேட்சை விட்டாங்க ஷார்ட் மிட் விக்கெட்ல. அதுக்கப்புறம் போலிங் 5 விக்கெட் எடுத்துட்டு அவங்க ஒரு கலக்கிட்டாங்க. கவருடைய கேப்டன்சி பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, அதுல என்னன்னா அவங்க நான் பார்த்தேன் கிரிம்மா இல்ல பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, ஜெயிச்சிடணும்னு ஒரு ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அதுல யாராவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளவு பிரமாதமான ஃபீல்டர் ஜமேமா வந்து ஒரு கேட்ச் விட்டாங்க, எல்லாமே டென்ஷன் தான், ஒண்ணுமே முகம் சொல்லிக்கவே இல்லை. ஆஸ் அ கேப்டன் கேன் வில்லியம்சன் மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி சாதாரணமா ஒரு ஸ்டேரு, அப்புறம் திருப்பி அடுத்த பால் பேக் இன்டு தி கேம். அதுதான் அவங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஹவு ஷி வாஸ் ஹேண்ட்லிங் எவ்ரிபடி இன் கிரைசிஸ், அது பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. சார் செமிஃபைனல்ல ஜெமிமா ரோட்ரிகஸோட இன்னிங்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய லைம் லைட் கிடைச்சது இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே வந்து ஓகே இந்தியா ஃபைனல்ஸ் போயிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு உடனே வியூவர்ஷிப்ல இருந்து ஆடியன்ஸ் டிக்கெட் பை பண்றதுல இருந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து இது பக்கம் திரும்பிச்சு. இப்போ விமன்ஸ் கிரிக்கெட்டுங்கிறது வந்து இந்த வேர்ல்டு கப்க்கு அப்புறமா இன்னும் எங்கெங்கெல்லாம் அடுத்த ஹைட்ஸ் போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து கிரிட்டிசிசம் பத்தியோ படம் கண்டுபிடிக்கிறத பத்தியோ எந்த விமன் கிரிக்கெட்டரும் கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. வந்து இதில் வந்து ஐபிஎல் ரேஞ்சிலேயே விட விமன்ஸ் பிரீமியர் லீக் பயங்கர பாப்புலர் திடீர்னு ஆச்சு. அது அவ்வளவுதான் ஒரு ஃபிளாஷ் இந்த பேன் நினைச்சாங்க. இப்போ வேர்ல்ட் கப்னு வரும்போது ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டோம். தோனி அண்ட் கபில் கிரியேட் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த டீம் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இது ரொம்ப ஒரு ஷார்ட்டா அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் உங்களுக்குன்னா, எந்த ரேஞ்சில் விமன்ஸ் கிரிக்கெட் இப்போ போயிருக்குன்னா, சப்போஸ் நாளைக்கே ஒரு டோர்னமெண்ட்ல மென் வர்சஸ் விமன் ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், மென்னுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, விமன் அடிச்சிடும். அப்படி நான் சொன்னேன்னா தான் தெரியும் எந்த லெவலில் இது வளர்ந்துருக்குன்றது. இன்னும் அவங்க பார்க்க வேண்டிய ஏரியாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஃபீல்டிங்ல டைவர்ட்ஸ் பிடிக்கிறதெல்லாம் பிரமாதமா பிடிக்கிறாங்க. ஃபாஸ்ட் போலிங்ல டெரரைசிங்கா ஓடி வந்து ஒரு வெனமஸான ஒரு போலிங் பேட்டிங் ஆடுறதுக்கே நடுங்கிறான்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலர் நான் பார்க்கல. அது ஒண்ணு பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹிட்டிங்லாம் பேட்டிங்ல சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட் போலிங்கும் இல்லை ஒரு ஸ்பின்னர், ரியலி குவிக் ஸ்பின்னர், அந்த குவிக் ஸ்பின்னரையும் ஒரு குவிக்கி, ஒரு போலர்ல ஒரு குவிக்கி, அவங்களதான் பார்க்கல. தவிர ஸ்பின் வந்து டாங்கி டிராப்ஸ் மாதிரி போடுறாங்க, ஆனா ஆடும்போது நிறைய டர்ன் ஆடுது. ஸோ அந்த லெவல்ல ஸ்டடி பண்ணிட்டாங்க. ஸோ த ப்ராக்ரஸ் இஸ் தேர். இது எல்லாமே இன்னொரு வருஷத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு டெரரைசிங் பாஸ் போலர், டெரரிஃபிக்கான ஒரு எனர்ஜெட்டிக் ஆக்ஷனோட போடுற ஒரு ஸ்பின்னர், அதெல்லாம் ஷார்ட்லி வில் பி சீயிங் நினைக்கிறேன். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், ஜெமிமா ரோட்ரிகஸோட ஃபைனலுக்கு அப்புறமா பண்ண அந்த ஒரு இது தாண்டி இந்த ஃபைனல்ஸ்ல ஆடின ஷெஃபாலி வர்மா ஓப்பனிங் ஏற்கனவே ஸ்மிருதி மந்தானோட அவங்க பண்ண பார்ட்னர்ஷிப் பத்தி நீங்க பேசுனீங்க. அந்த ஷெஃபாலி வர்மான்றவங்க ஷி வாஸ் நாட் இன் த ஒரிஜினல் ஸ்குவாட், அதுவும் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல ஒரு பிளேயருடைய இன்ஜுரிக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வர பிளேயரு நம்மள ஓடிஐ வேர்ல்டு கப்ல எடுக்காம விட்டானுங்கப்பா, நம்ம நல்லா தான் விளையாடிட்டு இருந்தோன்ற அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு இப்ப கிடைச்சிருக்கடா எனக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லி ஃபைனல்ஸ்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்கு ஆடுறாங்கன்னா இது என்ன சார் இது? டாப் கிளாஸ். நேத்தி நம்ம டே பாஸ் பாருங்களேன், 3 சேஞ்சஸ் பண்றோம் இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியா T20ல 3 சேஞ்சஸும் கிளிக் ஆகுது நேத்திக்கு. ஸோ இவங்க வந்து வர்மா திருப்பி வர்றாங்க. ஸோ கர்மா வில் கம் பேக் மாதிரி வர்மா வில் கம் பேக் அப்படின்ட்டு வர்மா வந்து அவங்க ஒரு கலக்கிறாங்க. இட்ஸ் ஆர் டே, இட் வாஸ் ஆர் டே டெஃபினெட்லி. அண்ட் எனக்கு உங்களுக்கு நம்ம யூஸ்வலாவே முடியும் போது தமாஷான ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா, நல்ல இந்த கப்பு ஜெயிச்சதை விட ஒரு பெரிய சக்சஸ் ஒன்று இருக்குது. என்ன தெரியல, பிசிபி சேர்மன் மோஷின் நக்வி இல்ல, அவர் அந்த பக்கம் கிரவுண்ட் பக்கம் வரல, இல்ல கப் எடுத்துன்னு போயிருப்பார். உங்க மன்பிரீத் கௌர் ஓடி வந்து கப் எடுத்துன்னு அவங்க ஷெல்ஃப்ல எல்லா கப்பும் வச்சுக்கிறாங்க. அடுத்த வேர்ல்டு கப் வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்க. அது நம்ம ரொம்ப பெரிய சக்சஸ் நமக்கு அவங்க திரும்பி போகாம இருந்தது.
ரைட். ஓகே சார். கிரிக்கெட் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அண்ட் அக்ராஸ் இவங்க மென்ஸா இருந்தாலும் சரி, விமென்ஸ் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்க சொல்ற மாரி வந்து ஒரு சூப்பர்பா மென் வெர்சஸ் விமன் இந்தியன் கிரிக்கெட் மேட்ச் நடந்தா கூட அத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் நம்ம. அண்ட் நம்மளே வந்து ஒரு WPL இருந்து ஆரம்பிச்சு விமென்ஸ் கிரிக்கெட்ட கம்ப்ளீட்டா வந்து ஃபோகாஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த growth இருக்கணும். அதுக்கான ஆடியன்ஸ் லெவல் அண்ட் ஆடியன்ஸ் கவுண்ட். பிகாஸ் இப்போ வந்து இப்போ டு பி வெரி ஹானஸ்ட் சார். இப்போ கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருந்தாங்க. ஏன் நீங்களும் பாஸ்கி சார் இத பத்தி பேசல அப்படின்னு. அப்ப என்னோட ஒரு பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னா, எவ்வளோ பேர் ஜெமிமா ரோட்ரிகஸோட இன்னிங்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த விமென்ஸ் ஐ மீன் விமென்ஸ் 50 ஓவர் வேர்ல்டு கப் இந்த வருஷம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைம் லைட் எப்போ வருதோ அப்பதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எவ்ரிதிங் கோஸ் அப். அதனால வந்து பீப்புள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஜெமிமாக்கு முன்னாடி வரைக்கும் வந்து செமிஃபைனலுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே தெரியாது நிறைய பேருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல் சார்பா வந்து நம்ம டெய்லி ஒரு கிரிக்கெட் வீடியோ வந்து மென்ஸ்க்கு எவ்வளவு ஈக்குவலா பண்றோமோ அது அளவுக்கு விமென்ஸ்க்கும் பாஸ்கி சார் வந்து உட்காந்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இஸ் தேர் அப்படின்னா டெஃபினெட்லி ஒய் நாட் நானும் பாஸ்கி சாரும் கண்டிப்பா தாராளமா வந்து உட்காந்து ஆமா. பேசுறதுக்கு ஏ தயார். ஆமா. ஏன்னா ஏன்னா உங்களுக்கு பிரெண்டன் மேக்கலன் தான் பிராண்ட் அம்பாசிடர் T2018க்கு. அந்த முதல் மேட்ச் அப்படி ஒரு தீபாவளி அவர் குடுக்கலன்னா, இது இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்குமே தெரியாது IPL. அவர் ஆடுற ஸ்டார்ட் டெரிபிக்கா குடுத்துட்டாரு. ஸோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஜெமேமாவுடைய நாக்லேருந்து வந்து எல்லாருமே பயங்கரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் அந்த பிகர் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு வெறித்தனமான விகர் இருக்குல்ல, இன்னும் ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்குது. அது ஒண்ணுதான். பட் அது தானா வரும்னு நினைக்கிறேன். ப்ரோக்ரஸ் ஆக அது தானா வந்துடும். அண்ட் விமென்ஸ் கிரிக்கெட்ல we are going to see mystery spinners, லெஃப்ட் ஆர்ம்லயே we are going to see mystery spinners. இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும். பட் எனிவே நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கணும். இப்போ எவ்வளவு பேர் இந்தியால இந்த மேட்சை பார்த்தாங்களோ வந்து அவங்களெல்லாம் எத்தனை பேர் மட்டம் தட்டி இருப்பாங்க. அது லுக்ஸ்லயோ டேலண்ட்லயோ இல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலான்ட்டோ நிறைய பேர் மட்டம் தட்டி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது அப்படியே ஒரு சும்மா ஃபண்டாஸ்டிக் டோசேஜ் ஆஃப் எனர்ஜி. ஐயோ எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தர் வராங்க ரீப்ளேஸ்மெண்ட், அவங்க அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாங்க. செஞ்சுரிக்கெல்லாம் ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னா அது டீம் கேம், ரிசல்ட் மெயின். நம்மளோட இண்டிவிஜுவல் மைல் ஸ்டோன்ஸோட எத்தனை லெசன்ஸ் இருக்கு இதுல கத்துக்கிறதுக்கு. ஸோ அதனால பியூட்டிஃபுல்லான ஒரு டேக் ஆஃப் ஒரு விமன். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அண்ட் வாஸ்துபடி இதுல வாஸ்துபடி சவுத் ஃபேசிங் வாஸ்துபடி சவுத் ஆப்பிரிக்கா பேசிங்க இல்லை எல்லாமே இந்தியா பேசிங்க இருக்கு. எல்லா விக்டரியும் இன்னும் நிறைய விக்டரி வரும் நம்புறேன் கண்டிப்பா. ரைட் சார். தேங்க் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் வீடியோ சார். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை விடைபெறுது. தேங்க்யூ. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.